2026 தேர்தல் களம் விஜயின் அதிரடி ஆஃபர் அதிர்ச்சியில் திமுக காங்கிரசின் 3 ஃபார்முலாக்கள் என்ன? நடிகர் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி 2026 தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைந்தால் அக்கட்சிக்கு 100 சட்டமன்ற தொகுதிகள், துணை முதலமைச்சர் பதவி மற்றும் அமைச்சரவையில் இடங்களை வழங்க விஜய் முன் வந்துள்ளார். சென்னை இல்லத்தில் விஜயும் காங்கிரசின் முக்கிய பொறுப்பாளரும் ராகுல்காந்திக்கு மிகவும் நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தியும் நடத்திய ரகசிய சந்திப்பு இதை உறுதிப்படுத்துகிறது. இந்த சந்திப்பில் உங்களுக்கு தேவை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு மற்றும் அதிக இடங்கள். நாங்கள் 100 சீட் தருகிறோம், அமைச்சரவையிலும் இடம் மற்றும் துணை முதல்வர் பதவியும் தருகிறோம் என்று விஜய் பிரவீன் சக்கரவர்த்தியிடம் கூறியதாக தெரிகிறது. ராகுல்காந்திக்கு தெரியாமல் இந்த சந்திப்பு நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் கூட்டணி கட்சியான திமுக கடும் கவலையில் ஆழ்ந்துள்ளது. இதற்கிடையில் திமுகவுடனான கூட்டணியில் தங்கள் உறுதியை வெளிப்படுத்தவும் அதே சமயம் தொகுதி பங்கீட்டை பேசவும் காங்கிரஸ் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. கிரிஷ் ஷோடங்கர், செல்வப்பெருந்திகை உள்ளிட்டோர் அடங்கிய இக்குழு முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளது. இச்சந்திப்பில் காங்கிரஸ் முன்வைத்துள்ள 3 விதமான ஃபார்முலாக்கள் திமுகவை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளன. காங்கிரஸ் முன்வைத்துள்ள 3 கோரிக்கைகள்: காங்கிரஸ் கட்சிக்கு 75 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், அல்லது 40 தொகுதிகளுடன் அமைச்சரவையில் பதவிகள் வழங்க வேண்டும். இதுவும் சாத்தியமில்லை என்றால் 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்களை வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் மூலம் தமிழக அரசியலில் காங்கிரஸ் தனது பிடியை இறுக்க முயல்கிறது. ஆனால் திமுக தலைவர்கள் இந்த 3 நிபந்தனைகளையும் ஏற்க தயாராக இல்லை என கூறப்படுகிறது. 75 தொகுதிகளை கொடுத்தால் காங்கிரசின் ஆதிக்கம் அதிகரிக்கும் என்றும், அதிக இடங்களை ஒதுக்கினால் திமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் அக்கட்சி தலைமை கருதுகிறது. ஆகவே விஜயின் அதிரடி ஆஃபரும் காங்கிரசின் கடுமையான நிபந்தனைகளும் திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமா என்பதே தற்போதைய விவாத பொருளாக மாறியுள்ளது.